இங்க ஒரு சுவாலஜிக்கல் பார்க் திவாலாகிற நிலைமையில இருக்கு. அதை எப்படியாச்சும் ஃபேமஸ் ஆக்கணும் முடிவு பண்ண அதோட மேனேஜர் அந்த ஜூல வேலை செய்யறவங்களுக்கு அனிமல் காஸ்டியூம் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அனிமல் மாதிரியே நடிக்கிறதுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கறான். ட்ரைனிங் அண்ட் காஸ்டியூம் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமான்னு சொல்லி கிராண்டா அந்த ஜூவை ரீஓபன் பண்றான். இவங்க பண்ண விளம்பரத்தை பார்த்து மக்கள் வெள்ளம் அப்படியே அலைகடலான திரண்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு ஸ்கூல் பஸ் மட்டும் வரும். அந்த ஸ்கூல் பஸ்ல இருந்து நிறைய ஸ்கூல் பசங்க இறங்கி வராங்க. வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாத்துங்கிற சோம்பல் கரடியை பாக்குறாங்க. அந்த வேஷம் போட்டவ ஆட மாட்டா அசைய மாட்டா ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். அடைச்சா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு குட்டி பசங்க எல்லாரும் நேரா லைன் கிட்ட போறாங்க. சிங்கத்தை பார்த்த குட்டி பசங்க சிங்கம் ஒரு டான்ஸ் ஆடி காட்டுன்னு சொல்ல, ஏண்டா ஒரு காட்டுக்கு ராசா நானு என்னையவே டான்ஸ் ஆட சொல்றீங்களா, அசைய மாட்டேனே நானு சொல்லிட்டு சிங்க வேஷம் போட்டவனும் அமைதியா படுத்துக்கிறான். அதனால குட்டி பசங்களுக்கு வெறுத்து போய் அடுத்து பனிக்கரடியை பார்க்க போறாங்க. பனிக்கரடி வேஷம் போட்ட அங்கிளுக்கு ட்ரெஸ்ஸோட ஹீட் தாங்க முடியாம கை கால்லாம் கிடுக்கிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த குட்டி பசங்களும் இது என்ன மொக்கையான ஜூவா இருக்குது, வாங்க போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறப்போ நம்ம மேனேஜர் என்ன பண்றான், அரைகுறையா செஞ்சு வச்சிருந்த ஒட்டக சிவிங்கியோட தலையை ஒரு கிரெயின்ல மாட்டி ஒரிஜினல் ஒட்டக சிவிங்கி மாதிரி காட்டுறான். அதை பார்த்த சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா விசிட்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பனிக்கரடி வேஷம் போட்டார்ல அங்கிள், அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அதனால வேற வழி இல்லாம மேனேஜரே பனிக்கரடி வேஷம் போட்டுட்டு உள்ள போறான். பனிக்கரடியை பார்த்த விசிட்டர்ஸ் அது மேல கோக் பாட்டில தூக்கி அடிக்கிறதுன்னா அது கூட விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிற மேனேஜருக்கு தானே என்ன எரிச்சல்னு தெரியும். டென்ஷன் ஆகி அப்படியே ஓரமா போய் உட்காந்துக்கிறான். வெயில் வேற ரொம்ப கொடூரமா அடிக்குது. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்கறான். பக்கத்துல கோக் பாட்டில் கிடக்குது. பனிக்கரடி வேஷம் போட்டதை மறந்து இவன் பாட்டில கோக் பாட்டில் ஓபன் பண்ணி கோக் குடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த மக்கள் எல்லாரும் இமிடியேட்டா போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அது சோசியல் மீடியா ஃபுல்லா பரப்பி விட்டுறானுங்க. அப்புறம் என்ன, ஒரு பனிக்கரடி கொக்கோ கோலா குடிச்சா யாருக்கு தான் ஆச்சரியமா இருக்காது. அந்த வீடியோ வைரல் ஆகி மக்கள் எல்லாரும் அப்படியே கூட்டம் கூட்டமா ஜூக்கு படை எடுக்கிறாங்க. அவனுக்கு கூட்டத்துக்கு முன்னாடி பனிக்கரடி வேஷம் போட்ட மேனேஜர் அப்படியே கோக்க குடிச்சு காட்ட இதை பார்த்த கொரில்லா வேஷம் போட்டவனும் தான் நானும் வரேன்னு சொல்லிட்டு கோக் அப்படியே குடிக்கிறான். மக்கள் மேல அப்படியே தூக்கி வீசுறான். பனிக்கரடியும் கொரில்லாவும் பண்ற அட்டகாசத்தை பார்த்துட்டு அந்த ஜூ அப்படியே உலக ஃபேமஸ் ஆயிருது. நம்ம மேனேஜர் அவன் நினைச்ச மாதிரியே பணக்காரன் ஆயிடுறான்.